அவர் மியூசிக்காக தான் வந்ததே படத்துக்கு. யாரோட பெர்ஃபார்ம் ராயில பின்னிட்டாயா இந்த மனுஷன் அப்படினா யாரை சொல்லுவீங்க? நம்ம தங்கச்சி தான். தங்கச்சி தான். ஆமா, ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன் நான் அவங்களுக்கு. அது அசுரன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து நம்ம டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ரொம்ப பாராட்டணும். காலி ஆயிட்டாங்க அவங்க. கண்டிப்பா காலி ஆயிட்டாங்க. ஆமா. அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அந்த பாண்ட்? அண்ணன் தங்கச்சி அந்த பாண்ட். அண்ணன் தங்கச்சி பாண்ட் சூப்பர். நீங்க வந்து பாருங்க. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி எப்படி பிறக்கணுமோ அப்படி பிறந்திருக்காங்க. கண்டிப்பா. நிறைய இடத்துல லாக் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. லாக் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியல. பட் ஐ லவ் இட். மியூசிக் எப்படி இருக்கு? ஐயோ தரம். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு. நான் உட்காந்து வீடியோவாக எடுத்துட்டு இருந்தேன் பிஜிஎம்ஸ் எல்லாம். பாட்டு எப்போ வேணா பார்த்துக்கலாம்ல யூடியூப்ல போட்டு. யாரோட பெர்ஃபார்ம் ராயில பின்னிட்டாயா இந்த மனுஷன் அப்படினா யாரை சொல்லுவீங்க? நம்ம தங்கச்சி தான். தங்கச்சி தான். ஆமா, ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன் நான் அவங்களுக்கு. ஓகே, தனுஷோட டைரக்ஷன் வாய்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே வேணாம், நான் உங்களுக்கு தெரியாது அவர் ஆக்டிங் அப்படின்ட்டு. புரியல. தனுஷ் தாண்டி என் சிஸ்டர் சொன்னேன். மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் நான் வந்து அவங்க சிஸ்டருக்கு ஃபேன் ஆயிட்டேன். ராயன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன கருத்து சொல்ல வராங்க? எனக்கு வைலன்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஜாஸ்தியாக இருக்கு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் அந்த உசிரை பாட்டுக்காக தான் நான் வந்ததே. அது தங்கச்சிக்காகன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சென்டிமெண்ட் வொர்க் அவுட் ஆகுது. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. அது துரோகம் பண்ணிட்டாங்க. அதாவது தம்பிங்களே பார்க்காம போறாங்க. ஏத்துக்கிட்டு ஆமாம், அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அண்ணன் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதனால அவன் பண்ணது சரின்ற மாதிரி தான் தோணுச்சு. எஜ்ஜேஸ்வரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவர் எனக்கு ஆக்சுவலாக அவரை பிடிக்கும் ரொம்ப. அதனால தான் நான் பார்க்க வந்தேன். ஆமாம். சரவணன் கருத்து அவரோட ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் வந்து நம்ம ஹீரோவாக பார்த்துட்டோம். வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஆக்சுவலாக நான் அதான் நினச்சேன். அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. நிறைய நல்லா ஒரு வித்தியாசமாக. அது இப்போ வந்து இந்த மாதிரி மூவிஸ் தானே வருது. அதுக்கு நல்லா எடுத்திருக்காரு. மியூசிக் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. அவர் மியூசிக்காக தான் வந்ததே படத்துக்கு. படம் நல்லா இருக்குங்க. என்னக்கா பிடிச்சிருக்கு தனுஷ்? எல்லாமே பிடிச்சிருக்கு. என்ன கருத்து சொல்றாங்க அந்த படத்துக்கு? இவ்வளோ கேட்டிங்க. இவ்வளோலாம் சொல்ல தெரியாது எனக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாமா? குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்குற படம் தான். ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி துரோகத்தை எப்படி இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. யாரோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணு துர்கா பிடிச்சிருக்கு. துர்கா பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணி. மியூசிக் ஏ ரஹ்மானோட மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பரா சொல்லவே வேண்டாம். நல்லா பண்ணிருக்காங்க. அது அசுரன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து நம்ம டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து டேரக்டர்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்கன்னா அது வேறு. பட் ஆக்டர்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்கிறது வந்து டோட்டலாக வேறு. இதில் வந்து எப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே தான் பார்க்கணும். கதை வந்து ரொம்ப நார்மல் கதை. அதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்காது. கொடுத்த 190 ரூபா வந்து ஒர்த்து வித்து பாப்கார்னோட அப்படின்னு தோணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு ஹீரோவை பார்த்துட்டீங்க. பட் டைரக்ஷனும் இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எது அது ஓகேன்ற மாதிரி? இல்லை, ஆக்சுவலி வந்து ஹீரோவாக வந்து நம்ம அதை கம்பேரே பண்ண முடியாது. ஹீரோவாக வந்து மற்ற டேரக்டர்ஸ் அவங்க ஸ்டோரியில் வைக்கிறது தான். இந்த படத்தில் மாற்றிருந்துருக்கலாம்னா டைரக்ஷன் வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் மாற்றிருக்கலாம்னா சில பிளேசஸ் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ அந்த தங்கச்சி கேரக்டரில் வர சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி லைட்டாக எழுதியிருக்கலாம். கொஞ்சம் லேகாக இருந்தது. என்னடா டக்குன்னு முடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஒரு சீனை வச்சு அந்த மாதிரி இருந்தது. பட் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. கொஞ்சம் லேக் ஆனாலுமே லைட் வந்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த மாதிரி எதுலையுமே கொடுக்காத ஒரு மியூசிக்கை வந்து இதில் கொடுத்துருக்கேன்னு ஏஆர் ரஹ்மான் சொன்னார். அது எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஓப்பனாக சொல்லணும்னா இதை நீங்கள் நல்லா பதிவு பண்ணுங்கள். 30 படம் பண்ணுறாராம் அவர். அப்படி தான் சொல்லியிருந்தார். 30 படம் பண்ணுறவர் மாதிரியே இல்லை. இந்த படத்துக்காக ஒரு மாதம் தனியாக உட்காந்து மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முன்னாடி இந்த ஜூக் பாக்ஸ் போட்டு பார்ப்போம்ல யூடியூப்பில், அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் டோட்டலாக ஒரு ஹோம் தியேட்டரில் போட்டு கேட்கலாம். வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம்ஸ் எல்லாமே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ராயனோட ஃபர்ஸ்ட் சாங் மட்டும்தான், போகி சாங் மட்டும்தான் ஃபேமஸ். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாங் நமக்கு தெரியுது. ஸோ இனிமேல் எல்லோரும் போய் கேட்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிஜிஎம். ஆக்சுவலி வந்து வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோவுக்கு இருந்திருக்குமான்னு தெரில. வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம்ஸ் எல்லாமே.
ராயன் மூலியமா மக்களுக்கு என்ன ப்ரோ கருத்து சொல்றாங்க? ஒரு கருத்துமே கிடையாது. இது கருத்து சொல்கிற மூவிலாம் கிடையாது. அவரோட டேரக்ஷன் வந்து ஒரு பண்ணியிருக்காரு. ஆஸ் அ தனுஷ் வேணால் நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும்தான். கருத்து சொல்கிற மூவி இல்லைல்ல, யூஷுவல் கமர்ஷியல் மூவி. பட் ரொம்ப நல்லா இருக்கு, போர் அடிக்காமல் இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்ததோட நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. பட் ஒரு கேர்ள் பவர் அங்க இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க எல்லாரும் வந்து பாய்ஸ் தான் சண்டை போடுவாங்க அப்படிலாம் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்க நீங்க வந்து பாருங்க. அங்க ஒரு கேர்ள் பவர் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். காலி ஆயிட்டாங்க அவங்க. கண்டிப்பா காலி ஆயிட்டாங்க. ஆமா. அந்த சென்டிமெண்ட் எப்படி அந்த பாண்ட், அண்ணன் தங்கச்சி அந்த பாண்ட்? அண்ணன் தங்கச்சி பாண்ட் சூப்பர். நீங்க வந்து பாருங்க. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி எப்படி பிறக்கணுமோ அப்படி பிறந்திருக்காங்க. கண்டிப்பா. நிறைய இடத்துல லாக் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. லேக் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியல. பட் ஐ லவ் இட். ஐயோ தரம், அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு. நான் உட்காந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன் பிஜிஎம்ஸ் எல்லாம். பாட்டு எப்போ வேணால் பார்த்துக்கலாம்ல யூடியூப்ல போட்டு. யாரோட பெர்ஃபார்ம் ராயன்ல பின்னிட்டாங்க இந்த மனுஷன் அப்படினா என்ன யாரை சொல்லுங்க? நம்ம தங்கச்சி தான். ஆமா ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன் நான் அவங்களுக்கு. ஓகே. தனுஷோட டைரக்ஷன் வாய்ஸ் எப்படி இருக்கு? நல்லா சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே வேணாம், நான் உங்களுக்கு தெரியாது அவர் ஆக்டிங் எப்படின்ட்டு. தாண்டி வேற யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? புரியல. தனுஷை தாண்டி வேற யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? தனுஷ் தாண்டி என் சிஸ்டர் சொன்னேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் நான் வந்து அவங்க சிஸ்டருக்கு ஃபேன் ஆயிட்டேன். வேற லெவலில் இருக்கு. என்ன எதிர்பார்த்து போறீங்க? நாங்கள் ஒரு கான்செப்ட் எதிர்பார்த்துட்டு போனோம். வேற லெவலில் இருக்குண்ணா. அது நல்லா பின்னிட்டாங்க. வேற லெவல் ப்ரோ. என்னதான் சொல்ல வராங்க? அண்ணன் தங்கச்சி தான் ப்ரோ. அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் ஆமா தம்பியை போட்டு தள்ளுறாரு. ஆமாம் ப்ரோ, போட்டு தான் ஆகணும். அவர் பண்ண துரோகத்துக்கு என்ன பண்ண? நானும் தான் குத்தி போட்டுருவேன். தரமாக முடிச்சிட்டாரு. தங்கச்சி தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ. தரமாக நடிச்சுக்கிறாரு. வேற லெவலு. மரல விட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி எக்ஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்தது வந்து வேற லெவல் ப்ரோ. அவரு அதோட வேற பயங்கரம் ப்ரோ. மாஸ் என்ட்ரி அவர்தான். தனுஷை விட மாஸ் ஆக்டிங் எஸ்ஏ சூர்யா தான். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. சாங் அல்டிமேட் ப்ரோ. தனுஷ் படம் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப டில்லினிக்காக இருக்குது. நல்லா பண்ணிருக்காரு. சொல்ல சூப்பராக இருக்குது படம். அது அதிரடியாக இருக்குது படம். ஒரு ஃபைட்டு படத்துலேயே எனக்கு ரொம்ப இது தம்பிங்களை வந்து ரொம்ப துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயே பரவாயில்ல, சும்மா அவரே போட்டுருக்காரு. தம்பியை மன்னிக்காம போட்டுறாரு. ஆனால் அவரே வளர்த்துட்டு அவரே நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது போட்டு விடுறாரு. அவர் தம்பிங்களே போட்டு. அதை தான் சொல்கிறாங்க. ஒரு ஃபைட்டு இது சும்மா ரொம்ப டெல்லிங்காக இருக்குது. நானே கூட தான் நான் செம்மையாக தான் இருக்கு. ஃபைட்டெலாம் பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்புறம் நம்பி துரோகம் பண்ணுறாலாம் சாவடிக்கிறாரு. படம் செம்மையாக இருக்கு. இன்னொருத்தர் கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமும் பார்க்கலாம். பிஜிஎம் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்குக்கா? எல்லாமே பிடிச்சிருக்கு. தனுஷ் ஃபேன் தானா, அதனால ஸோ எதுவுமே எல்லாமே நிறைய ஜம்ப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எஜ்ஜஸோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் பெஸ்ட் தனுஷ் தான். நல்ல கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் நல்லா பீக்கில் போயிட்டு செம்மையாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டேரக்டராக வந்து ஜெயிஸ்டார் அவரு. அது நமக்கு தெரியாது அவர் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவர் டைரக்ட் பண்ணாருன்னா. ஆனால் அவர் டேரக்டராக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது படம். செகண்ட் ஹாஃபில் மீட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. சேம் பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட்டு. அதே ரிவெஞ்ச் மூவி தான். எடுத்திருக்காங்க. சின்ன பசங்க அவங்களாம் வந்து பார்க்கலாமா? இல்லை, சின்ன பசங்க பார்க்க முடியாது. நல்ல லெக்சர்ஸ் அதிகமாக இருக்குது. வயலன்ஸ் மூவி தான். ஹீரோனோட ப்ரோசஸ் அப்படி இருக்கு. தங்கச்சி ஆகட்டும், ஹீரோயின் பர்சன்ஸு அந்த வாட்டர் பேக்கெட் சாங் நல்லா இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் வந்து சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக சிலது காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிலதை காமிக்கல. பட் இருந்தாலும் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். தனுஷ் அவர்கள் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டோம். இப்போ வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை மாற்றிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்லுங்க? மாற்றுறதுன்னா இல்லை, இது கொஞ்சம் தனுஷோட இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே மாற்றி எடுத்த மாதிரி தான், ஒரு புது ட்ரை மாதிரி தான் இருந்துச்சு தனுஷ்க்கு. ஆமாம், டைரக்ஷன் வைஸ் பார்த்தா நியூ ட்ரை. மியூசிக் சொல்லவே தேவையில்லை. அது பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு.
போகி போகி சாங் மட்டும் டான்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதாவது வியர்டாக இருந்துச்சு. பட் மூவியோட பார்த்தா ஒன்றும் தெரியாது. எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து இந்த சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. வில்லன் எஃபெக்ட் தெரில. சரவணன் அவர் கொஞ்சம் போர்ஷன் வந்தாலும் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஓவராலாக சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ? ஓவராலாக பார்க்கலாம். வைலன்ஸ் மூவி, அதனால் ஃபேமிலியாக பார்க்கறத விட ஃப்ரெண்ட்ஸாக நல்லா வந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். பயங்கரமாக இருந்தது. என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இவங்களோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் போர்ஷன் வந்தால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் தனுஷ் தான். தனுஷோட ஆக்டிங் பயங்கரம். எஸ், பயங்கரமாக இருந்தது. தம்பிங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யாவும் பயங்கர ஆக்டிங். புரியல. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ரத்த ஃபேமிலியோட கொஞ்சம் நம்ம பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபேமிலியோட பசங்க கூட பார்க்குற படம் கிடையாது. ஏன்னா பயங்கர வைலன்ஸாக இருந்தது. அது ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அடுத்த வருஷத்துல அவர் ஒரு ரோல் பண்ணி போயிடுவாரு. இல்லை அவரோட டைரக்ஷனா எப்படி இருந்துச்சு படம்? அதான் சூப்பராக இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் ஃபேமிலியாக பார்க்க முடியாது. அவ்வளோதான். ஹீரோவை ஏற்றுக்க முடியுதா இல்லை டேரக்டராக ஏற்றுக்க முடியுதா? அவர் எப்படி இருந்தாலும் மாஸ் தான். இருந்தாலும்